வணக்கம். என் பெயர் முகமது சற்றுகள். நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். பேச்சு போட்டியின் தலைப்பு இறைவனிடம் கேட்க விரும்பும் 3 வரங்கள், அதன் காரணங்கள். வரங்கள். முதல் வரம் விவசாயம். இன்றைக்கு விவசாயம் எந்த நிலையில் இருக்கிறது என்று அனைவருக்கும் தெரியும். மழையில்லை, நலமான உரமில்லை, இருப்பினும் உழைக்கும் அவனுக்கோ ஈடில்லை. மரத்தை வெட்டினேன், மழை போனது. ஆற்றின் மணலையலினும் நீர் போனது. காவிரி நம்மை கடந்து போனது. மனிதனுக்கு மனிதநேயம் மறந்து போனது. அதை மதித்தவனோ இன்றைக்கு மிதிக்கப்படுகின்றான். அன்று ஆறு நிரம்பி, ஏரி நிரம்பி, கண்வாய் நிரம்பி, தாங்கள் நிரம்பி, ஏந்தல் நிரம்பி, ஊரணி நிரம்பி, குட்டை நிரம்பி என அனைத்தும் நிரம்பி இருந்தது. ஆனால் இன்றைக்கோ தண்ணீர் இல்லை என்று விவசாயி தண்ணீர் விடுகிறான். வறுமையில் வாடி உன் நிலத்தை விற்பது, தாய்மொழியை தத்து கொடுப்பது. நீயோ தற்கொலை செய்தால் நாங்கள் எங்கு போவது? நீயோ தற்கொலை செய்தால் நாங்கள் எங்கு போவது? வெம்பி அலரும் வேலவனே, வெம்பி அலரும் வேலவனே, இந்த உண்மை புரியும் வரை உன் போராட்டம் வெறும் சத்தமே. இது வாழ்நாள் வரை புரியாவிட்டால் நாளைய சோற்றுக்கு நடக்கும் யுத்தமே. அப்படிப்பட்ட விவசாயத்தை மீண்டும் ஒரு செழிப்பான, ஒரு வளர்ச்சிக்கான பாதையான ஒரு விவசாயத்தை கேட்பேன். இரண்டாவது வரம் தமிழ். கலை, அறிவியல், நாகரீகம், கலாச்சாரம், மருத்துவம் என அத்தனைத்தையும் கலந்த மொழியும் தமிழ் மொழி. தமிழ்நாட்டில் பிறந்தவன் மட்டும் தமிழன் அல்ல. ஆப்பிரிக்கனோ, அமெரிக்கனோ, கருப்போ, சிகப்போ, தமிழ் மேல் பாசம், நேசம் பற்றுடையவன் ஒவ்வொருவனும் தமிழன் தான். நான் தமிழன் என்பதற்காக தமிழை பற்றி பேசவில்லை. தமிழுக்காக வாழ்ந்த ஒவ்வொரு தமிழின் பொறுமையை, தமிழுக்காக வாழ்ந்த ஒவ்வொரு மாவீரர்களை பற்றி அறிந்ததனால் பேசுகின்றேன். எத்தனை பேருக்கு இன்று மருதபாண்டியனை தெரியும்? எத்தனை பேருக்கு இன்று வீரபாண்டிய கட்டபொம்மனை தெரியும்? என்று எத்தனை பேருக்கு பூலிதேவனை தெரியும்? பலரும் அறிந்தவள் அபிலாத முடிச்சுக்களோடு கடலுக்கட்டியில் முழுங்கி இருக்கிறதே ஆதி தமிழனின் குமரி கண்டம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? அது மீண்டல கேட்பேன். அந்த குமரி கண்டம் இவ்வுலகிற்கு மீண்டும் உலகிற்கே தெரியும். ஓர் மாபெரும் படைப்பாக, ஒரு மாபெரும் உச்சகட்ட சக்தியாக மாற அந்த குமரிகண்டம் கடலுக்குள் புதைந்திருக்கிறதல்லவா? அந்த குமரிகண்டம் மீண்டல வரம் கேட்பேன். மூன்றாவது, ஒரு நல் மனிதனை கேட்பேன். ஒரு நல் மனிதநேயத்தோடு வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒரு நல் மனிதன் தான். இன்றைக்கு எத்தனை பேர் மனிதநேயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? மனிதநேயம், இன்றைக்கு மனிதநேயம் மறைந்து போய்விட்டது. இன்றைக்கு மனிதநேயம் அழிந்து போய்விட்டது. இன்றைக்கு மனிதநேயம் இந்த உலகத்தில் இல்லாமலே போய்விட்டது. இயற்கையை கொன்று விட்டோம். இயற்கை நம் மீது வைத்திருந்த பாசத்தையும் அழித்து விட்டோம். இத்தனத்தையும் செய்துவிட்டு இயற்கையின் மீது குற்றம் சொல்கிறோம். நீ மழை பெய்யவில்லை என்று. இருக்கும் மரத்தை எல்லாம் அழித்து விட்டால் மழை எங்கடா பெய்யும்? இந்த 3 வரங்களை கேட்பேன் இறைவனிடம். நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.